வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்யாண வாழ்க்கை அமையாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி ஒரு கதையை பார்க்கலாம். அந்த கதையோட பேர் 2 காதல் கதை. வாங்க எல்லோரும் கதைக்குள்ளே போகலாம். ஆமாம், இருவரோட காதல் கதையை தான் நான் அப்படி சொன்னேன். 2 வேறு ஆண்கள். அவர்கள் இருவருமே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். அண்ணன் தம்பி தான். அவன் பெயர் கண்ணன். அக்ரிகல்ச்சர் படிப்பை முடிச்சுட்டு அவங்க நிலத்திலே விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். தம்பி சதீஷ் இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சுட்டு சென்னையில் இன்ஜினியரிங் வேலை பார்த்துட்டு இருக்கான். தம்பி அவன் வேலை செய்கிற இடத்துலையே 3 வருஷமாக கீர்த்தி அப்படின்ற பொண்ணை காதலிக்கிறான். கண்ணனோட அப்பா அம்மா கண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. கண்ணன் தோட்ட வேலை பார்க்குறான் அப்படின்றதுனால அவனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. கண்ணனோட ஊருக்கு புதுசாக ஒருத்தவங்க குடி வராங்க. அங்கே ஒரு வயசு பொண்ணு இருக்கா. அவள் பேர் மணிமேகலை. அந்த பொண்ணு 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கா. அவள் பார்க்க மாநிறமாக ரொம்ப லட்சணமாக இருப்பாள். அவளை பார்த்ததுமே கண்ணனுக்கு பிடிச்சி போகுது. ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால கண்ணனும் மேகலையும் அடிக்கடி சந்திக்கிறாங்க. அப்போ மேகலைக்கும் கண்ணன் மேலே காதல் வருது. ஆனால் அந்த காதலை அவள் கண்ணன்கிட்ட சொல்லலை. கண்ணன் ஒரு நாள் மேகலைக்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மேகலையும் சரின்னு சொல்கிறான். கண்ணனோட அப்பா அம்மா 2 வீடுகள்லேயும் பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணுறாங்க. கண்ணனுக்கும் சதீஷ்க்கும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கண்ணன் அப்பா அம்மா கூடவே மனைவியையும் பார்த்துக்கிட்டு கிராமத்திலேயே இருக்கிறான். ஆனால் சதீஷும் இங்கே இருக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான். சதீஷ் கீர்த்தியை கூட்டிட்டு சென்னைக்கு போயிட்டான். கீர்த்தியும் சதீஷும் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வீட்டு வேலைக்கு ஒரு அம்மாவை வச்சுருக்காங்க. அவங்க எல்லா வேலைகளையும் அவங்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. கீர்த்திக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிது. சம்பளமும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் கீர்த்தியோட நடவடிக்கையெல்லாம் மாறுது. நேரத்துக்கு வீட்டுக்கு வரமாட்டா. நிறைய ஆண் நண்பர்களோட இரவு நேரத்தில் வெளியே போகிறது ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேலே குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகிறாங்க. சதீஷ் எவ்வளவோ சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டாங்க. கீர்த்தி ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ சதீஷ் சண்டை போடுறான். உடனே கீர்த்தி எனக்கு விவாகரத்து கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் விவாகரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் கண்ணன் மேகலையோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. மேகலை ஒரு பால் பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கா. அவளும் சுயமாக சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குறா. இதிலேருந்து என்ன தெரியுது?